கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை தேவன் காண செய்திருக்கிறார். கடந்த மாதம் நடத்தின ஆண்டவர் இந்த மாதமும் உங்களை நடத்துவாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக வாக்குத்தத்தமாக சங்கீதம் 130 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை இந்த மாத்திற்குண்டான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இந்த இஸ்ரவேல் என்ற இடத்தில் உங்களுடைய பெயரை வைத்து படித்து பாருங்கள். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இந்த நம்பிக்கையற்ற உலகத்திலே தேவன் நமக்கு இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே தரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு வார்த்தை, ஜீவ வார்த்தை, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. என்னையும் உங்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, பெயர் சொல்லி நம்மை அழைத்த ஆண்டவர், பெயர் சொல்லி நம்மை அவர் கேட்கிறார். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நான் யாரை நம்புகிறோம்? யாரை நம்பி நான் வாழ்கிறோம்? பிரியமானவர்களே, அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 37:5 நான் பார்க்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை, உன் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் ஒருவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும், பிள்ளையுடைய படிப்பு காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தையும் வாய்க்க பண்ணக்கூடிய ஆண்டவர் ஒருவரே, இயேசுவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். உங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்களே, அவரிடத்தில் என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது, திரளான மீட்பு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் வாழவே முடியாது. வேதம் சொல்கிறது, நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது. நாம் வாழ்வது ஆண்டோடைய கிருபை. இந்த புதிய மாதத்தை நாம் காண்பது ஆண்டோடைய கிருபை. நாம் குடும்பத்தோடு வாழ்வது, நம்முடைய குடும்பத்தை அவருடைய தந்தது ஆண்டோடைய கிருபை. அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பியவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புங்கள், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது. அவர் மீட்பர், நம்முடைய இயேசு மீட்பர். நம்மை மீட்டவர், தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கினவர், நம்மை எடுத்தவர். பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து நம்மை எடுத்தவர், மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டவர். எப்படி மீட்டார்? தன்னையே அர்ப்பணித்தார், தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய மீட்பு இருக்கிறதே, ஆச்சரியமானது, அற்புதமானது. நம்ம மீட்ட விதம், தன் உயிரையே கொடுத்து நம்ம மீட்டாரே. என்னதான் யோபு சொன்னார், பிரியமானவர்களே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் என்னை எழுப்புவார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே அவரை காணும் என்று சொன்னாரே.
அவர் மீட்பர். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்புங்கள், வாழ்வு ஒப்புக் கொடுங்கள், அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மீட்பார். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை மீட்பார், நம்மை காப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நீ பாதுகாத்துறையா இருக்க கொடான கூடிய சோத்திரம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் நீ காத்துக்கொள்ளுங்க. பல பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். எல்லாற்றையும் ஆண்டவரை மீட்டு உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள கிருபை தாரும். உண்மையே நம்பி வாழ கிருபை தாரும். வானத்தை பூமியை பார்த்த வல்லமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.